லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் ஏப்ரல் 3 முதல் உலகமெங்கும். உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். ரத்தமும் சதையும் பாசமும் நேசமுமாக சுமார் 1/4 நூற்றாண்டு காலம் திருநெல்வேலி தொகுதியை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். தொகுதியையும் அவரையும் பிரிக்கவே முடியாது என்றிருந்த நிலையில் யாரும் எதிர்பாராத வகையில் அவர் சாத்தூருக்கு மாறியிருப்பது அரசியல் சித்து விளையாட்டா அல்லது ஜோதிடத்தின் கட்டங்கள் விளையாட்டா என்று குழம்பி தவிக்கிறார்கள் நெல்லை சீமை பாஜக நிர்வாகிகள். சர்வ கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவித்துவிட்ட நிலையில் தேர்தல் திருவிழா நெல்லையிலும் களைகட்ட தொடங்கிவிட்டது. திமுக சார்பில் பாளையங்கோட்டையில் அப்துல் வஹாப், ராதாபுரத்தில் அப்பாவு மீண்டும் போட்டியிடுகிறார்கள். திருநெல்வேலி தொகுதிகள் மாநகர செயலாளர் சுப்பிரமணியனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதிமுக சார்பில் பாளையங்கோட்டையில் முதல் தடவையாக சம்சுதீன் என்கிற முஸ்லிம் இளைஞருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலியில் மாவட்ட செயலாளர் தச்சை ராஜா, அம்பாசமுத்திரத்தில் மீண்டும் இசைக்கு சுப்பையா போட்டியிடுகிறார்கள். அதிமுகவில் சீட் மறுக்கப்பட்ட ரெட்டியார்பட்டி நாராயணன் மறுநாளே செங்கோட்டையனை சந்தித்து பேசி 4 நெறி தாவேகா வேட்பாளராக களமிறங்கி இருக்கிறார். அதே பாணியில் 6 மாதங்களுக்கு முன்பு திமுகவில் சேர்ந்த தொழிலதிபர் RS முருகன் திருநெல்வேலி தொகுதி கிடைக்காததால் செங்கோட்டையனை சந்தித்து நெல்லை தாவேகா வேட்பாளரானதும் அதை பார்த்து விக்கித்து நிற்கிறார்கள் விஜய் ரசிகர்கள். வேட்பாளர் தேர்வில் நடைபெற்ற தலைகள் மாற்றத்தால் திருநெல்வேலி 4 நெறி தொகுதிகளை குறிவைத்து களமாடிய தாவேகா நிர்வாகிகள் கடும் அப்செட். தாவேகா குளறுபடிக்கு மத்தியில் கடந்த 25 ஆண்டுகளாக திருநெல்வேலி தொகுதியை தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்த பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் திடீரென சாத்தூரில் போட்டியிடுவதாக சொல்லி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறார். அவர் ஏன் தொகுதி மாறுகிறார் என்று தென் மாவட்ட அரசியல் பார்வையாளர் ஒருவரிடம் கேட்டோம். மாஜி முதல்வர் ஜெயலலிதாவால் 2001ஆம் ஆண்டு திருநெல்வேலி சட்டமன்ற அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் நயினார். அவரை எதிர்த்து கருணாநிதியின் நண்பரும் சீனியர் திமுக தலைவருமான AL சுப்பிரமணியன் போட்டியிட்டார். வெறும் 722 வாக்குகள் வித்தியாசத்தில்தான் ஜெயித்தார் நயினார். கூடவே திடீர் அதிர்ஷ்டமாக ஜெயலலிதா அமைச்சரவைகள் மின்சாரம் மற்றும் தொழில்துறை அமைச்சரானார். ஆனால் 2006ஆம் ஆண்டு தேர்தலில் மீண்டும் போட்டியிட்ட நயினார் திமுகவை சேர்ந்த மாலை ராஜாவிடம் 606 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்று போனார். என்றாலும் 2011 தேர்தலில் இவரை எதிர்த்த திமுக வேட்பாளர் ALS லட்சுமணனை 38,491 வாக்குகளில் வீழ்த்தினார். 2016ஆம் ஆண்டு தேர்தலில் ஆடு புலி ஆட்டம் போல இதே ALS லட்சுமணன் 601 வாக்குகள் வித்தியாசத்தில் நயினாரை வீழ்த்தினார். பின்னர் 2017இல் பாஜகவில் சேர்ந்த நயினார் 2021 தேர்தலில் பாஜக வேட்பாளராக போட்டியிட்டு 23,107 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் ALS லட்சுமணனை தோற்கடித்தார். ஒரு தேர்தலில் வெற்றி, அடுத்த தேர்தலில் தோல்வி என்று திருநெல்வேலி தொகுதி தேர்தல் களம் மாறிக்கொண்டே இருக்கிறது. குறிப்பாக ஒரு தேர்தலில் அதிமுக என்றால் அடுத்த தேர்தலில் திமுக வெல்லும் என்பது திருநெல்வேலி தொகுதி சென்டிமெண்டாகவே மாறிவிட்டது. இதை உணர்ந்து 2021 தேர்தலில் வெற்றி பெறாயிற்று. இந்த தேர்தலில் நாம் நிச்சயம் ஜெயிக்க மாட்டோம் என்கிற எண்ணம் நயினாருக்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக 6 மாதங்களுக்கு முன்பு அவர் எடுத்த ரகசிய சர்வே முடிவுகளும் அவருக்கு சாதகமாக இல்லை. எனவேதான் தொகுதி நிதியை நலத்திட்டங்களுக்கு ஒதுக்கினாலும் தொகுதிக்குள் எந்த நிகழ்ச்சிக்கும் அவர் செல்லவில்லை. நயினார் ஒரு தீவிர ஜோதிட நம்பிக்கை கொண்டவர். எப்போதும் ஒரு ஜோதிடர் அவர் அருகிலேயே இருப்பார் எனவும் சொல்லப்படுகிறது. அந்த ஜோதிடரும் கூட நயினாரின் வீட்டிலிருந்து வடக்கில் இருக்கும் திசையில் உள்ள தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி உறுதி என்று கணித்திருக்கிறாராம். எனவேதான் அவர் சாத்தூர் தொகுதியை தேர்வு செய்திருக்கிறார். தவிர டாக்டர் கிருஷ்ணசாமியை எப்படியாவது அதிமுக பாஜக கூட்டணிக்கு கொண்டு வர பாடுபட்டிருக்கிறார் நயினார். ஏனென்றால் திருநெல்வேலி தொகுதியில் உள்ள மானூர் ஒன்றியம் முழுக்க தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தினரே பெரும்பான்மையாக வசிக்கிறார்கள். அவர்கள் தேவர் சமுதாயத்தைச் சேர்ந்த நயினாரை விரும்புவதில்லை என்று கூறப்படுகிறது.
கடந்த சில மாதங்களாகவே நயினாரை தோற்கடிப்போம் என்று தேவேந்திர குல இளைஞர்கள் சமூக ஊடகங்களில் பதிவிட்டு வருவதும் நயினாரின் தூக்கத்தை கெடுத்திருக்கிறது. டாக்டர் கிருஷ்ணசாமி ஆதரவோடு தேவேந்திர குல வேளாளர் குல மக்களை சரிகட்டி விடலாம் என்று எண்ணினார். அது நடக்கவில்லை. தவிர கிருஷ்ணசாமி அவரின் மகன் டாக்டர் ஷாம் கிருஷ்ணசாமி திருநெல்வேலி தொகுதியில் களமிறங்கி இருக்கிறார். இதன் மூலம் தேவேந்திர குல வேளாளர் மக்களின் வாக்குகளுக்கான கதவு மூடப்பட்டு விட்டதால் படு அப்செட்டான நயினார் சட்டென சாத்தூர் தொகுதிக்கு ரூட்டை மாற்றி இருக்கிறார். சாத்தூர் தொகுதிகள் அவர் சார்ந்த தேவர் சமுதாய மக்கள் 23% பேர் வசிக்கிறார்கள். பெரும்பாலான நாடார் சமுதாயத்தினர் தொழிலதிபர்களாக இருக்கிறார்கள். இந்த இரு சமுதாயத்தையும் சரிக்கட்டினால் வெற்றி உறுதி என்று கணக்கு போடுகிறார் நயினார். அதற்கும் சிக்கலை உருவாக்கும் விதமாக பசும்பொன் மக்கள் இயக்க தலைவர் இசக்கி ராஜா சாத்தூரில் களமிறங்கி இருப்பது நயினாரை டென்ஷனாக்கி இருக்கிறது. இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் பிரச்சனையை கையில் எடுத்து போராடியதன் மூலம் தேவர் சமுதாய மக்களிடையே அபரிதமான செல்வாக்குடன் வலம் வரும் இசக்கி ராஜா வாங்கும் ஓட்டுகள் நயினாரின் வெற்றியை பதம் பார்க்கும் என்பதே இன்றைய நிலை என சொல்லி முடித்தார்கள். ஜோதிடம் கை கொடுக்குதா காலை வாருதா மே 4 தெரிந்துவிடும். லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் ஏப்ரல் 3 முதல் உலகமெங்கும். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.